ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சைடில் நம்ம ஹீரோயின் ஜியாவை காட்டுறாங்க. அவள் நல்லா மேஜிக் பண்ணுவா. ஒரு சைனீஸ் டாக்டரும் கூட. அவள் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவளோட மாஸ்டர் ஷென் நாங்கள் வந்துட்டு ஒரு பேப்பர், அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நம்ம ஹீரோ லூ தான். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த ஃபோட்டோவில் இருக்க பையன் பேர் லூ. இப்போ நீ ஊருக்குள்ளே போகணும். அங்கே ஒரு பெரிய கம்பெனியோட பிரசிடெண்ட்டாக இந்த லூ இருப்பான். இவரோட தாத்தா வந்துட்டு எனக்கு ஒரு எனிமி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாதனால ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்போ இவங்களுக்கு பயந்து தான் நம்ம மாஸ்டர் வந்துட்டு இந்த மவுண்டன்ஸ்லேயே ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரா, நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன், அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த லூவை நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு பேசிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. அவங்க மாஸ்டர் பேசிட்டு இருக்காரு திரும்பி நின்று, நீ தப்பாக ஒன்றும் புரிஞ்சுக்க வேண்டாம், அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு எனிமியாக இருந்தோம், அதுக்கப்புறம் நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டோம், அதனால நாங்கள் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம் அவரோட பேரை பெருசானக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் என்னோட பேத்தியா நீ தான் இருந்த, ஸோ நீ பெருசானக்கு அப்புறமும் உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதா நாங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நீ அங்கே போய் லூவை வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவளை காணோம். அவர் சொல்கிறாரு, நீ ரிவென்ச்செல்லாம் எடுத்துறாரு, அவர் ஒன்றும் எனக்கு இப்போ எனிமி கிடையாது அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே கேட்காம அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவள் அங்கேருந்து போயிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு ப்ராஜெக்டை வின் பண்ணிட்டான் போல். ஸோ வெளியில் வந்துட்டு இருக்கான், எப்படியோ நமக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா ஒரு காம்படேட்டிவ் கம்பெனிஸ் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடச்சிச்சு அப்படின்னு இடிக்கிறதுக்காக வராங்க. கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே பறந்து வந்து ஹீரோவை காப்பாற்றிடுறா. எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த காம்படிட்டர் கம்பெனியோட சிஇஓ இருக்கார்ல, அவரை பிடிச்சிட்டாங்க, இந்த அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறா, நீ என்னோட உயிரை காப்பாற்றிருக்க, அதனால உனக்கு நான் 10 மில்லியன் வந்து தரேன் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பணம்லாம் எனக்கு ஒன்றும் முக்கியம் கிடையாது, இதை பொடி, நான் வந்து எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. அதில் வந்து அவனை கொலை பண்ணியிருக்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்குன்னு நினைக்கிறா போல். ஆனால் அதுக்குள்ளே மேரேஜ் சர்டிஃபிகேட் தான் இருக்குது. அப்போது அதை பார்த்த உடனே அசிஸ்டன்ட் வந்துட்டு, உங்கள் தாத்தா சொன்னாங்கல்ல மவுண்டனில் ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கா, அவள் தான் உங்களுக்கு ஒய்ஃபாக வர போகிறான்னு, ஸோ அதுக்கான தான் போல், அப்போ இந்த பொண்ணு தான் போல் அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப பழசாக இருக்குது, இதை நான் எப்படி அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறேன். பார்த்தா அங்கே லென்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. அவள் இவன் எப்படி இன்னும் உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் தான் போல். நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஹீரோயினுக்கு 6 வயசாக இருக்கும் போது அவங்க அம்மா 4 வயசில் இறந்து போயிருந்திருக்காங்க. அப்போவே அவர் வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த லின்னு வந்து பிறந்திருக்கா. அந்த ஸ்டெப் மதர் வந்து இவளை வீட்டில் வச்சுருக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே இவளை கொண்டு போய் மவுண்டன்ஸில் விட்டுட்டு வந்துட்டார் போல். ஸோ அந்த ஷென் மாஸ்டர் தான் எடுத்து வளர்த்துருந்துருக்காரு. இந்த லின் வந்துட்டு எப்படி இவனும் உயிரோடு இருக்கா, இவங்க ஏன் லூ கிட்ட பேசிகிட்டு இருக்கா, ஐயோ இவங்க அந்த ப்ராமிஸை பற்றி பேசுகிறாங்களா, ஒருவேளை மேரேஜ் பண்ணிப்பாங்களா, என்னோட லூவை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவள் புலம்பிட்டு இருக்கா. வேமா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு இவன் வந்து திரும்ப வந்துட்டாமா, இவளை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ, இது ரொம்ப பழசாக இருக்குது, இப்போ நான் வந்து மிராக்கல் டாக்டர் வந்து பார்க்க போகணும், அவர் வந்திருக்கதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னடா இது, நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் ஹீரோ வந்து கண்டுபிடிச்சி போயிடலாம், நம்மளோட காம்பஸ் எடுத்து அது வந்து ஒழுங்காகவே ஒர்க் பண்ண மாட்டேங்குது. அவள் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் நிற்கும் போது சில காட்ஸ்லாம் வந்து அவளை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. பார்த்தா அவங்க அப்பா தான் கிட்னாப் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பார் போல். அவர், நீ எதுக்கு இப்போ இங்கே திரும்ப வந்திருக்க, உனக்கு என்ன வேணும், நீ மவுண்டன்ஸ்லேயே வாழ வேண்டியதானே அப்படின்னும் போது அவள், நான் என்ன பர்பஸ்க்கோ வந்துட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் தான் என்னை வேண்டான்னு சின்ன வயசில் போய் அங்கே விட்டுட்டு வந்துட்டீங்கள, இப்போது என்னை கேட்குறதுக்கு இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் வந்துட்டு, உனக்கு என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசுவ அப்படின்னு அடிக்கிறதுக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணோடனே அவங்களே அவங்கள அடிச்சுக்கிறாங்க. அப்போ லின் வந்துட்டு, அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அவங்க, எனக்கே தெரியல நான் ஏன் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே இந்த லின் வந்து ரொம்ப நல்லவ மாதிரி அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணிவிட்டு அவளை கீழே விழ வச்சுட்டு அவள் முன்னாடி வந்துட்டு ஹாய் ஆண்டி அப்படின்னு பேசுகிறா. ஸோ நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு இவளை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க பணம் ஆஃபர் பண்ணிவிட்டு, இதை வச்சுக்கோமா, எப்படினாலும் எங்கள் வீட்டுக்கு தானே வரப்போகிறேன், அதனால தான் நான் கொடுக்குறேன்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னடா இவங்க, நான் இவங்களோட பையனை கொலை பண்ண வரேன்னு இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியுது போல், அப்போ உங்களுக்கும் இவங்க பையனை பிடிக்காது, ஸோ அதனால தான் அவங்க எனக்கு பணம் கொடுக்குறாங்களோ அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றா. அப்போ அவங்க அம்மா நிறைய பணம் கொடுத்துட்டு இதை நீ வச்சுக்கோ அப்படின்றாங்க.
அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் சிஸ்டர் அப்படின்னும்போது அவங்க வந்துட்டு எதுக்கு என்ன சிஸ்டர்னு கூப்பிடுற நீ என்ன அம்மான்னு கூட கூப்பிடலாம் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் ரொம்ப யங்காக தெரியுறீங்க அதனால தான் நான் உங்களை அக்கான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அம்மாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு இத்தனை வருஷத்தில் இப்போ தான் ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க பையனை அப்ரோச் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நீ எப்படி திரும்ப என் பையன்கிட்ட க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு பேசுகிறாங்க. பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம ஹீரோவும் அவங்க அசிஸ்டண்ட்டும் இருக்காங்க. அந்த மிராக்கல் டாக்டர் அவங்க பார்க்கறதுக்குள்ள அவர் அங்கேருந்து போயிட்டாரு போல. அந்த மிராக்கல் டாக்டரை வச்சு தான் அவங்க கிராண்ட் பாப்பா சரி பண்ணணும்னு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ இந்த பொண்ணு எங்கள் அம்மா கூட சேர்ந்துச்சு என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவன் போகிறான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ அவன்கிட்ட போயிட்டு நான் உன்னை பற்றி ஒரு சீக்ரெட் சொல்லவா உனக்கு பேபி பெற்றுக்க முடியாது தானே இதெல்லாம் நான் எல்லாத்தையும் சொல்லவான்னு சொல்லி அவன்கிட்ட மிரட்டு இந்த மாதிரி எந்த பையன்கிட்ட சொன்னாலும் அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவான் உனக்கு புரியுதுலன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஓ அப்படியா உனக்கு வேணும்னா நான் டெஸ்ட் பண்ணி காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து பிடிச்சி வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுறான். அங்கே போயிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட உனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கா நான் வேணா உன்னை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டா அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருக்கான். கீழே வந்துட்டு அவங்க அம்மா மேல்கிட்ட சொல்கிறாங்க ஐயோ நான் வேற தேவையில்லாமல் பேசிட்டேன் அவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேமா அங்கே போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட நீடில் வச்சு ஹீரோட கழுத்துலேயே குத்தி விட்டுறா. அவன் போய் பெட்டில் விழுந்துடுறான் நீ என்ன பண்ண எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தா அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க டோர் வழியா. அப்போது நம்ம ஹீரோ எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். எனக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் வலி இல்லாமல் பண்ணிடுவேன் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா இவங்க பேசுறதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அந்த நீடில் தான் எடுத்துகிட்டு இருக்கா போல் அவளோட மேஜிக் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நீ ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு நீ அப்புறம் ஏன் என்னை வந்து பயன்படுத்தினேன் அப்படின்றா. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே நான் வந்துட்டு எங்கள் தாத்தா பேச்சை மீற மாட்டேன் ஸோ கண்டிப்பாக உனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி நான் உன்னை வெல்கம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு இவன் எவ்வளோ ஆர்வமாக இருக்கான் பாரு அப்படின்னு அவள் சிரிக்கிறா. அதுக்கப்புறம் அவன் வெளியில் போகலான்னு பார்த்தா அங்கே ஒரு 3 ஆன்டிஸ் வந்துடுறாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோவோட ஆன்டிஸ் தான் போல் அவங்களுக்கும் ஹீரோயினை பிடிச்சிருது. ஸோ அவங்க அம்மா கீழே உட்காந்து நீ உங்களுக்கு ஹாய் சொல்ல அப்படின்றாங்க. ஹீரோயினும் சொல்கிறா. அவங்க ஐயோ இந்த பொண்ணு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவள் கொண்டு வந்த பேப்பரையுமே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. உண்மைக்கே தான்ப்பா அப்படின்னு பேசுகிறாங்க. மேரேஜ் பண்ணி வைக்கிறத பற்றி பேசுகிறாங்க போல். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து கொலை பண்ணுறதுக்கு எல்லாரும் ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அங்கே அந்த பேப்பர் கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோயின் எடுக்கிறதுக்குள்ள அங்கே ஹீரோ வந்து எடுத்துடுறான். அவன் இது வரைக்கும் இந்த பேப்பரில் என்ன எழுதிருக்குன்னு கூட ரீட் பண்ணல போல். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு போங்க நீங்கள் கொஞ்சம் வெளியில் அவுட்டிங் டேட்டிங்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கலான்னு போகிறாங்க. பார்த்தா 1 மைல் தூரத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோ எடுக்கிறவர். ஒழுங்கா நீங்கள் சேர்ந்து உட்காருங்கப்பா அப்படின்னு திட்டின உடனே நம்ம ஹீரோயின் பிடிச்சி இழுத்து அவனை மடியிலே உட்கார வச்சுக்கிறா. ஸோ அப்படியே ஃபோட்டோவுமே எடுத்துடுறாங்க. அப்புறம் அவங்க வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளியில் வந்த உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ நம்ம லீகல் கப்பல் ஆகிட்டோம் உனக்கு புரியுதுல அப்படின்னும் போது அவளுக்கு எதுவும் புரியல. பட் இருந்தாலும் சரி சரி அப்படின்றா. அவளுக்கு வந்து மவுண்டெயின்ஸில் இருந்தனால நார்மலாக இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் பற்றி கூட அவளுக்கு சுத்தமாக தெரியலை. ஸோ இது ஏதோ போல அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டு வாங்கியிருக்கா. அவள் சொல்கிறா இன்னும் 10 நாள் தான் உனக்கும் எனக்கு ஒரு பெரிய பேட்டில் இருக்குது நீ ஒன்றுமே ரெடி ஆக்கிக்கோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு லூஸ் மாதிரி இந்த மாதிரி வேற ஒரு பசங்க கிட்டலாம் போய் பேசிட்டு இருக்காது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷை ஆகிட்டு வேகமாகந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே இவன் ஏன் இந்த மாதிரி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் 10 days லேட்டர் வந்துட்டு அவங்க கிராண்டாக மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க போல். நம்ம ஹீரோலாம் ரெடி ஆகிடுறான். பட் அங்கே நம்ம ஹீரோயினை காணோம். அங்கே அசிஸ்டன்ட் ஓடி வந்துட்டு எங்கேயுமே ஜியாவை காணோம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து குதிரையில் வரா. கையில் வந்து ஒரு பெரிய கத்தியுமே வச்சுருக்கா. எல்லாருமே என்னடா இந்த பொண்ணு வித்தியாசமாக வரா அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா வந்து அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறாங்க மவுண்டெயின்ஸில் இருக்கவங்க இப்படி தான் மேரேஜ்க்கு வருவாங்களா அப்படின்னு. அப்போ அவர் எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லையே இவங்க ஏன் இந்த மாதிரி வராங்கன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்துட்டு
என்ன நீ இப்போ வந்து நம்ம சண்டை போடலாமா, நீ ரெடியா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். அவ கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோட கழுத்துக்கிட்ட வரைக்கும் கொண்டு வந்தாரா. அவன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு அந்த பேப்பர் இருக்குல்ல, அதாவது மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குது பழைய காலத்துது. ஸோ அதை காட்டுறான். அவள் அதையும் ரீட் பண்ணாமல் அதை வெட்டி விட்டுறா. ஸோ அந்த இது கிழல் பட்டு நம்ம ஹீரோ ட்ரெஸ்மே கிழிஞ்சு போயிடுது. ஸோ எல்லாருமே பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ நம்ம பாடியை பார்த்துட்டு நீ வந்து இதை செட்யூஸ் பண்ணி இந்த பேட்டிலோட டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கத்துறா. நம்ம ஹீரோக்கு இவளை என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அங்கே நிறைய ஒயின் பாட்டில்ஸ் இருக்குது. அவள் அதை பார்த்துட்டு மாஸ்டர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு ஒயின் குடிச்சா நல்லா இருக்கும் மாமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு எடுத்து அந்த பாட்டிலில் ஃபுல்லாக குடிக்க ஆரம்பிச்சிடறா. ஹீரோவோட அம்மா வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீ பண்ணாதம்மா, அப்புறம் வந்துட்டு ரொம்ப சிக்காக போகிற அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு போதையில் எனக்கு நைட் லூ வேணும் அப்படின்னு அவள் சண்டை போகிறத பற்றி சொல்ல வரா. நம்ம ஹீரோவை தப்பாக எதுவும் பேச போகிறாலும் வாயை க்ளோஸ் பண்ணிடுறா. எல்லாருமே என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோல நிற்க வச்சு அவங்களுக்கு மேரேஜும் ஆக போகுது. ரிங் மாற்றிக்க போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த லின் வந்துடுறா. ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு. ஸோ அவள் சொல்கிறா எனக்கு லூ கூட மேரேஜ் ஆக வேண்டியது இருக்குது, இவன் என்ன இங்கே பண்ணுறா அப்படின்னு. அப்போது ஹீரோவோட அம்மா நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த லின் சொல்கிறா நான் தான் ஜியாங் ஃபேமிலியோட டாட்டர், அப்போது இவன் எப்படி மேரேஜ் பண்ண முடியும், நான் தான் இவனை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கே தேவையில்லாமல் எந்த நியூசன்ஸும் க்ரியேட் பண்ணாமல் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னும் போது அந்த லின் வந்துட்டு நான் எப்படி போவேன், நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன இங்கே நடந்துட்டு இருக்க அப்படின்னு பார்க்குறா. இவங்க வந்துட்டு லூவை வந்து கொலை பண்ண விடாமல் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி வந்திருக்காங்க போலையே அப்படின்னு யோசிக்கிறா. அப்போது நம்ம ஹீரோ கேட்குறா அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் நீ கொண்டு வந்தது உன்னோடதா அப்படின்னு. நம்ம ஹீரோயினுக்கு தான் மேரேஜ் சர்டிஃபிகேட்னா என்னன்னே தெரியாதுல்ல. அவள் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ இந்த லின் பார்த்தியில அவகிட்டலாம் இல்லை, அது என்னோடது தான், அவள் இதை திருடிட்டு வந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே நம்ம ஹீரோ என்னன்னாலும் இருக்கட்டும் எனக்கு வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் சொல்கிறாங்க. சரி நம்மளும் ஒன்று வாங்கணுமே அப்படின்னு ஹீரோட பேக்கெட்லேருந்து அதை எடுத்து காட்டுறேன், எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இதை எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அப்போ அந்த லின் சொல்கிறா உனக்கு ஆக்சிடென்ட் ஆன போகிறப்போ உன்னை காப்பாற்றணும்னு உங்கள் தாத்தா ரொம்ப அடிபட்டுட்டாரு, அவருக்கு அந்த மிராக்கல் டாக்டர் ஷென் வந்தால் மட்டும்தான் வந்து உங்கள் தாத்தாவை காப்பாற்ற முடியும், ஸோ நான் அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க எல்லாருமே ஆமாம் அதுவும் சரிதான் அவங்க தாத்தாவை காப்பாற்றணும்ல அப்படின்னு பேசிக்கிறாங்க. உடனே அவங்க ஸ்டெப் மதரும் ஆமாப்பா நீ வந்து லின்னை மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க மாஸ்டர் பேர் என்னன்னு தெரியும், ஆனால் அந்த இங்கே வரைக்கும் அவர் ஃபேமஸ் ஆகியிருப்பார் மிராக்கிள் டாக்டர்ன்ற விஷயம்லாம் தெரியாதுல்ல, அதனால அவளுமே சைலண்ட்டாக தான் கேட்டுட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட தாத்தா வந்துட்டு இங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு தாத்தா உங்களுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகுறான். ஆக்சுவலி அங்கே மாஸ்டர் ஷென் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சி விட்ருப்பாரு போல். இந்த மாதிரி நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து உங்களை எனிமின்னு சொன்னேன், அதனால் அவள் போய் அங்கே சண்டை போடணும்னு நினச்சிட்டு அங்கே போயிட்டா, ஸோ நீங்கள் போய் எப்படியாச்சும் அதை சார்ட் அவுட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்துருப்பாரு போல். அப்போ ஒரு என்னோட கிராண்ட் டாட்டர்லாம் எவ்வளோ அழகாக இருக்கா, சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்கம்மா, உங்களோட மாஸ்டர் எனக்கு சொல்லிட்டாரு எல்லாத்தையும் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, இப்போ இவனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே தான் அவங்க அப்போ தான் புரியுது கல்யாணத்தை தான் அவங்க மேரேஜ்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இங்கே அந்த லின் வந்துட்டு இல்லை நான் தான் அவனை மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லும்போது தாத்தா வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாரு உனக்கே தெரியும் எனக்கு உடம்பு சரியில்லை, இவ்வளோ சவுண்டு போட்டால் எனக்கு ஆகுமா அப்படின்னு. உடனே அங்கே எல்லாத்தையும் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லிடுறாரு. இந்த லின் அந்த சைடு போயிட்டு ஆக்ஷன் பார்ட்டிக்கு ரெடி ஆக சொல்லு, அந்த லேன் அந்த சைடு போயிட்டு ஆக்ஷன் பார்ட்டிக்கு ரெடி பண்ண சொல்லு, அங்கே கண்டிப்பாக ஷென் டாக்டர் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் காட்டுறாங்க அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஷாக் ஆகுற என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போது நம்ம தாத்தா சொல்கிறாரு ஆமாம்மா நீங்கள் ரெண்டு பேருமே இப்போது கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அதாவது மேரேஜ் அப்படின்னு சொன்ன உடனே அவள் என்னோட மாஸ்டர் என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உனக்கு என்ன பிடிக்கலையா, என்னை மேரேஜ் பண்ணிக்க உனக்கு இஷ்டம் இல்லையா அப்படின்னும் போது அவன் வந்துட்டு சரி ஓகேவா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோவோட அம்மா அவங்களுக்காக ஒரு வில்லா வாங்கியிருப்பாங்க போல். ஸோ அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த வீடை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பி ஆகுது. பிகாஸ் அவள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீட்டிலலாம் இருந்தது இல்லைல்ல, அதனால அப்போது நம்ம ஹீரோக்குமே அவளை பார்க்கும்போது ஹாப்பி ஆகுது. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட அம்மா ஹக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸும் சொல்லிக்க எனக்கும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அங்கே இருக்க மெய்ட் கிட்டலாம் அவள் பேசிகிட்டு இருக்கா. அவங்க அம்மாக்கே
ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவளை நீ கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும், அவளை எக்காரணத்தை கொண்டும் நீ வந்து கஷ்டப்பட விடக்கூடாது, உனக்கு புரியுதுல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுமே அவள் என்னோட ஒய்ஃப், நான் எப்படிமா அந்த மாதிரி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட அம்மா கிட்ட கேட்குறேன், நான் நைட் எங்கே தூங்குறது அப்படின்னு. அப்போது ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் மேரிடான கப்பல் தானே, அப்போ 2 பேரும் ஒரு ரூமில் தானே தூங்கணும் அப்படின்னு கேட்டோட 2 பேருக்கும் ரொம்பவே ஷாக் ஆகிடுது. நைட் போல் நம்ம ஹீரோயின் வந்து பெட்டில் படுத்துருக்கா, அவன் வந்துருவானோ என்னமோ பயந்துட்டே நம்ம ஹீரோ வந்த உடனே அவள் தூங்குற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ உண்மைக்கே தூங்கிட்டா போல அப்படின்னு அவனும் தூங்க போகும்போது அவள் திரும்பி படுக்கிறேன் அப்படின்னு உருண்டு கீழே போய் விழுந்துடுறா. நம்ம ஹீரோ ஐயோ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எனக்கு தொடாத நீ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயப்படுறா. நம்ம ஹீரோவும் பெர்மிஷன் இல்லாமல் நான் எப்போவுமே டச் பண்ண மாட்டேன், நீ பயப்படலாம் வேண்டாம், நீ படுக்க தூங்கு அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அவங்க அந்த ஆக்ஷன் பார்ட்டிக்கு கிளம்பிட்டு இருக்காங்க போல். நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன இவ இன்னும் பண்ணுறா அப்படின்னும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, பொண்ணுங்க ரெடியாக எப்போவுமே லேட் ஆகும், நீ போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் கார்ஜியஸாக ரெடியாகி வந்துடுறா. 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, பாரு அவள் எவ்வளோ அழகாக இருக்காது, உன் கண்ணு கூட அவள் மேலேருந்து போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுமே சிரிக்கிறான். இங்கே பார்த்தா இந்த லிண்டா ஆக்ஷன் பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்துருப்பா போல். ஸோ இன்றைக்கி ஷென்னுன்ற டாக்டர் வந்துடுவார், எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து வந்துடுறா. ஹீரோயினை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே அந்த ஷென் அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து மேலே நிற்கிறாரு. ஆனால் அது ஷென் கிடையாது, ஷென்ன்றது ஹீரோயினோட மாஸ்டர் தானே. ஹீரோயின் கூடவே வளர்ந்துருப்பான் போல ஒரு பையன், அவன் வந்து ஹீரோயினுக்கு வந்து அண்ணா மாதிரி அவன் அங்கே வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம பிரதரிங்க வந்து நிற்கிறாரு. அப்போது நம்ம வந்துட்டு இவர்கிட்ட நம்ம மேரேஜ் ஆன விஷயத்த சொல்லியே ஆகணும், இந்த ஆக்ஷன் பார்ட்டி முடிஞ்சு அப்புறம் அப்படின்னு யோசிக்கிறா. அங்கே பார்த்தா அந்த ஆக்ஷன் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. அங்கே நிறைய கலைலாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதில் எது வந்து உண்மையானது போலியாதுன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு நீங்கள் பிட் பண்ணணும், அப்போ தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஒரிஜினலான கண்டுபிடிச்சிட்டிங்களா உங்களுக்கு நிறைய ப்ரைஸ் மணி கிடைக்கும் அப்படின்னும் போது நிறைய பேர் அதில் பிட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரேடியாக 100 மில்லியனை பிட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த லிங்க் கேட்குற என்ன ஓன் பணம் மாதிரியே செலவு பண்ணுற அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்து ஆமாம் என்னோட ஹஸ்பண்டோட பணம் ஏன் பணம் மாதிரி தானே, உனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னும் போது அந்த லின்மே வாய மூடிக்கிறா. அவள் பிட் பண்ணும்போது அவளோட பிரதர் பார்த்துட்டு என்ன இங்கே இருக்கா, அவள் ஹஸ்பண்டுன்னு பேசுகிறா, அப்போ இவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு போல் அப்படின்னு அவன் புரிஞ்சுட்டு இந்த ஆக்ஷன் பார்ட்டிக்கு அப்புறம் அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் போய் எது போலியானது எது உண்மையானதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அவளுக்கு ப்ரைஸ் மணியும் கிடச்சிடுது. அந்த ஆக்ஷன் பார்ட்டி முடிஞ்சோடனே அந்த பிரதர் வந்துட்டு நிறைய கிஃப்ட் எடுத்துகிட்டு வரும்போது அந்த லின் வந்துட்டு இவரை இன்வைட் பண்ணதுக்காக தான் நம்ம கிட்ட கிஃப்ட் கொடுக்க போகிறாரு போல் அப்படின்னு அவள் ஹாப்பி ஆகிறா. ஆனால் அவர் இதெல்லாம் என்னோட சிஸ்டருக்காக தான் அப்படின்னு ஜியாவை கூப்பிட்டு அந்த கிஃப்ட்டை கொடுத்த உடனே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆக்ஷன் பார்ட்டியில் இருக்கும் போதே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருது, தாத்தாவோட உடம்பு ரொம்பவே சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. ஸோ வேகமாக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே தாத்தா இறக்குற நிலமையில இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு தான் நிறைய மேஜிக் தெரியும், அப்புறம் ட்ரீட்மெண்ட்டும் தெரியும்ல. ஸோ அதெல்லாம் பண்ணி தாத்தாவை காப்பாற்றிடுறா. அவங்க தாத்தா தேங்க்ஸ்மா என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகுறாரு. நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வந்து இவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு டவுட்டாக இருக்குது, இவளுக்கு எப்படி இவ்வளோ பவர், இவ யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். எங்கள் வீட்டில் காட்டுறாங்க, அந்த லின்னை போட்டு அவங்க அப்பா அடிச்சுட்டு ஒன்றால் இப்போ எனக்கு வெட்டி செலவு தான், என்னமோ அந்த லூவை வளைச்சி போட்டுருவேன் அப்படி இப்படின்னு பேசினேன், இப்போ என் பணம் தான் போச்சு இந்த ஆக்ஷன் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு என் பொண்ணை நீங்கள் அடிக்காதீங்க அப்படின்னு, நீ வந்து அந்த வீட்டுக்கு போ, எப்படியாச்சும் அவங்கள பேசி மயக்கி அந்த வீட்டில் தங்கணும், அதுக்கப்புறம் நீ லூ வந்து ட்ரக் கொடுத்து செட்யூஸ் பண்ணிவிட்டு நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா அவன் கண்டிப்பாக ஒன்றை தானே மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா கொடுக்குறாங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் காலைல எழுந்திரிச்சிட்டு நீ என்ன என்னோட ரூமில் பண்ணுற, நீ ஏன் இங்கே வந்து படுத்துருக்கன்னும் போது நம்ம ஹீரோ என்னாச்சு உனக்கு, நம்ம எப்போவுமே சேர்ந்து தானே தூங்குவோம் அப்படின்னு அவன் பாத் எடுக்கிறதுக்காக அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். ஸோ இப்படி இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ க்ளோஸாக வந்துட்டு நீயும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகணும்ல அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா மெய்ட் வந்துட்டு வெளியில் லிண்டன் ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவள் வந்துட்டு ஜியாவை மீட் பண்ணி பேசணுமா அப்படின்னும் போது ஹீரோவோட அம்மா அதெல்லாம் வேண்டாம், அந்த பொண்ணை திரும்ப போக சொல்லுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் இல்லை வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. அப்போது ஹீரோவோட அம்மா எதுக்கு நீ தேவையில்லாத வேலை பார்க்குற ஜியா, அவங்க வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுவேன்னும் போது அவள் வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக அவளை ரிவர்ஸ் எடுக்கணும், ஸோ அவள் இங்கே வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறா. அங்கே பார்த்து அந்த லின் உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே ட்ரெஸ் போட்டுட்டு வர. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன நீ காப்பி கேட்டா என்ன மேலே ட்ரெஸ் போட்டுட்டு வரன்னும் போது அவள் இல்லை நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் போட்டுட்டு வந்தேன், எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு
அப்படின்னு. ஆனால் நான் வந்துட்டு இவ்வளோ நாள் உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு நான் செஞ்ச தப்பெல்லாம் உணரணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நான் வந்து உனக்கு சேவை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு மெய்ட் வேலை தருவியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சரி ஓகே நீயும் இங்கே மெய்டாக ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எங்களுக்கு 4 டிஷ் நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு அவள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர சொல்கிறா. அவளுக்கு எதுவுமே தெரியாது போல். பட் எப்படியோ சமைச்சு கொண்டு வரும்போது இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்லி அவளை திரும்ப திரும்ப வேலை பார்க்க வச்ச உடனே அவள் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டு நான் தெரியாமல் இங்கே வந்துட்டேன் போல் இவன் என்னை ரொம்ப வேலை வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்புறம் இந்த லென் வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வெளியில் போய் நின்றுட்டு இருக்கா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போடுற மாதிரி ஆக்ஷன் போடுறாங்க. ஹீரோயின் சொல்கிறா எனக்கு தெரியும் உனக்கு பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் இப்போ வரைக்கும் என்னை டச் கூட பண்ணல. இப்படி இருக்க மனுஷன் கேட்டால் என்னாலலாம் இருக்க முடியாது, ஃபஸ்ட்டு நான் உன்னை டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன்னு பேசும்போது அங்கே பார்த்தா இந்த லென் ரொம்ப சந்தோஷமாகிட்டு இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு வேமாங்கன்னு ஓடிடுறா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து நம்ம நல்லாவே ஆக்ட் பண்ணோம், அவள் பார்த்தியா வேற ஒரு இன்டென்ஷனில் தான் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவகிட்ட க்ளோஸாக வந்து அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு ஆமாம் அவள் வேற இன்டென்ஷனாக தான் வந்திருக்கா, எனக்கு இந்த கிஸ் இப்போதைக்கு போதும் அப்படின்னு அவன் தூங்குறதுக்கு போயிடுறான். ஹீரோயின் வந்து ஸ்டன் ஆகி ஷாக்காகவே நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க இந்த லென் வந்து யாரையும் மீட் பண்ணுறதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மாவும் மீட் பண்ண தான் போயிருப்பா போல். இங்கே நம்ம ஹீரோயின் மெய்ட் மாதிரியும் ஹீரோ வந்துட்டு ஒரு பாடி கார்டு மாதிரியும் ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க பேசலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த லென் சொல்கிறா நான் எப்படியாச்சும் லூவை இன்னைக்கு நைட் கரெக்ட் பண்ணிடுவேம்மா, நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஸோ இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தியா அவள் வந்து எந்த இன்டென்ஷனில் வந்திருக்கான்னு திட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா ஹீரோயினோட பிரதர் இருக்கான் போல். ஹீரோயினை வர சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவத்திலே இருக்கான், மேரேஜை பற்றின விஷயத்த கூட அவன்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன்கிட்ட சாரிப்பா நான் வந்து வேணும்னே இந்த மாதிரி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அப்புறம் மாஸ்டர் எப்போ இதை பார்க்க வருவாருன்னு கேட்கும்போது அவர் கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து இப்போ நாங்கள் வீட்டுக்கு போனோம், அவங்க பெரிய ட்ராமாவே கிரியேட் ஆக போகுது அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த லென்க்கு முன்னாடி அவங்க வேணும்னே சண்டை போடுறாங்க. ஹீரோயின் சொல்கிறா உன்கிட்டலாம் என்னால் இருக்க முடியாது, நான் இங்கேருந்து போகிறேன் திரும்ப என்னோட மவுண்டன்ஸ்க்கு அப்படின்னு அவள் கோவப்பட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோ நானும் உன்னை எதிரெலாம் பார்க்க மாட்டேன், நீ இல்லைன்னா எனக்கு வேற பொண்ணா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுட்டு ரூமுக்கு போகிறான். இந்த லென் வந்துட்டு இதுதானே சரியான டைம் அப்படின்னு அவள் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் லோவாக வேறு மாதிரி போட்டுட்டு அவள் ஹனி வாட்டர் எடுத்துகிட்டு போகிறான். அங்கே நம்ம ஹீரோ பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு நீ ஒன்றும் கோவப்படாத, நான் வந்து கேள்விப்பட்டேன் உனக்கு பசங்க தான் பிடிக்குமாமே அப்படின்னும் போது அவன் கழுத்து பிடிச்சி நெருக்கிறான். அப்போது அவள் வந்துட்டு இல்லை நான் அந்த மாதிரி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா. நான் உன் கூட எப்போவுமே இருப்பேன், நீ வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த ஹனி வாட்டரை கொடுக்குறா. அவனுமே தேங்க்யூ எனக்கு வந்து கேர் பண்ணிக்கிட்டதுக்கு அப்படின்னு அதை குடிச்சிடுறா. அப்போது அவன் வந்துட்டு என்ன எனக்கு ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னும் போது அவன் வந்து பில்ஸை வாயில் போட்டு விட்டுறா. அந்த மாதிரி அவன் வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னம்மா நீங்கள் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அந்த லென் வந்துட்டு நீ தான் போயிட்டல இப்போ எதுக்கு திரும்ப வந்த போது நீ வெளில போ அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நாங்கள் லீகல் கப்பல்ஸ், நான் எப்போனாலும் வருவேன் எப்போனாலும் போவேன், ஆனால் நீ என்ன பண்ணுற இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு என்ன பேசுனே தெரியல. அங்கே பார்த்தா இவளுக்கு புரிஞ்சு போயிட்டு அவங்க 2 பேரும் ஆக்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் வந்து அவளை அடித்து பெட்ஷீட்டில் சுருட்டி விட்டுட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இவளை தூக்கிட்டு போய் ஜியாங் வீட்டுக்கு முன்னாடி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போக சொல்லிடுறான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அவன் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உண்மைக்கே அந்த ஹனி வாட்டரை குடிச்சிட்டான்ல, அதனால ஹீரோயினுக்கு புரியுது அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஸோ ஹீரோ வந்துட்டு எனக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது ரொம்ப சிரிச்சிட்டே இருக்கான். இப்போ அவங்க அம்மா என்னாச்சு உங்களுக்குள்ள பிரச்சனைலாம் போயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க ஆக்ட் பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரியாதுல்ல, ஸோ உண்மைக்கே அவங்களுக்கு சண்டைன்னு சொல்லி அவங்க அம்மா நினச்சிட்டு இருந்திருப்பாங்க போல. அப்போ ஹீரோயின் வேமா வந்துட்டு நேற்று நீ பண்ணதெல்லாம் சரியே கிடையாதுன்னும் போது அவங்க அம்மா சிரிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கால, ஹீரோக்கார் வச்சுட்டு கோவப்படாத நீ சாப்பிட அப்படின்னு சொல்லி கூல் டவுன் பண்ணிட்டு இருக்கான். லின் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது அங்கே அந்த பிரதர் இருக்கால அவர் வந்துட்டு அவங்க மாஸ்டரை கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறாரு. ஸோ ஏன் நீங்கள் இப்போ வந்தீங்கன்னும் போது நான் வந்துட்டு ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் ஜியாவை, ஸோ அவளை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு பேசும்போது அவளுக்கு புரிஞ்சு போயிட்டு அப்போ இந்த மிராக்கிள் டாக்டர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவனோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறான். அங்கே எனக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்குது, நான் வரதுக்கு லேட் ஆகும், நீ அது வரைக்கும் இங்கே இருக்க திங்ஸை பார்த்துட்டு இங்கேவே இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அங்கே பார்த்தா அந்த லின் வந்துட்டு நான் தான் மிராக்கிள் டாக்டரோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. ஹீரோயின் அதெல்லாம் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கும் போது அவளுக்கு புரிஞ்சு போயிடுது அவளோட மாஸ்டர் தான் இவ வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியா அப்படின்னு
அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் அந்த லின்னை தான் எல்லாருமே பிரசிடென்ட்டோட ஒய்ஃபும் நினச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் தான் பிரசிடென்ட்டோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு லின் வந்துட்டு இல்லை இல்லை அவள் தான் பிரசிடென்ட்டோட ஒய்ஃப், ஆனால் நான் மிராக்கல் டாக்டரோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் வந்துட்டு நான் தான் மிராக்கல் டாக்டரோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அங்கே யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அங்கே பார்த்தா திடீர்னு ஒருத்தவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட யாருமே கேட்காம அந்த லின் கிட்ட அவளை காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு தான் ஒன்றுமே தெரியாது. அதனால வருஷத்துக்கு நான் 3 பேரை தான் வந்து காப்பாற்ற முடியும், நான் 3 பேர்த்த காப்பாற்ற முடிச்சிட்டேன், இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னும் போது அந்த ஆளோட ஒய்ஃப் ஓடி வந்துட்டு ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னும் போது ஹீரோயின் நம்ம பவர்ஸை யூஸ் பண்ணி காப்பாற்றிடா. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சு போயிருந்து அந்த லின் வந்து போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கே என்ன நடந்துட்டு இருக்கா நம்ம போது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த மாஸ்டருமே வந்துடுறாரு. என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ கிடையாது, என்னோட ஸ்டூடெண்ட் ஜியா தான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஷாக்கிங் ஆகிடுது. அந்த லின் அப்போவுமே போய் தான் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவளோட பொய்யெல்லாம் சொல்ல வச்ச உடனே அவள் சொல்லிடுறா இந்த மாதிரி நான் ஆக்ஷன் தான் போட்டுட்டு இருந்தேன், நான் எல்லாத்தையும் சீட் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சு போயிடுது. ஸோ அங்கே வந்து பாடி கார்ட்ஸ்லாம் அவளை இழுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க மாஸ்டரை மீட் பண்ணதில் ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அங்கே வந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மாஸ்டர் மேலே சில பேர் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் போய் எல்லாத்தையும் காப்பாற்றிடுறா. அப்போ அந்த ஆள் கூட பயங்கரமாக சண்டை போட்டுடுறா. அந்த ஆள் கீழே விழுந்தோடனே அவன் மாஸ்கெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது அவங்களோட பிரதர் தான் போல். ஸோ அவளுக்கு ஷாக் ஆகுது. அப்போது வந்துட்டு நான் பவர்ஸ் எல்லாம் பறிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணேன், பட் நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அவன் அங்கேவே இறந்து போயிடுறான். ஸோ அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கா. அவள் ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவள் பவர்ஸை ரொம்ப யூஸ் பண்ணனால அவர்கிட்ட சக்தியே இல்லாமல் அவள் ரொம்ப வீக்காக ஆகிடுறா. ஸோ அதனால் அவள் அங்கேயே மயக்கம் போட்டோடனே வீட்டில் போயிட்டு மாஸ்டர் வந்துட்டு இவள் வேகமாக எந்திரிச்சிடுவான்னு நினைக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் வந்து கான்ஷியஸ்க்கு வந்துடுறா. பக்கத்தில் ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவனை எழுப்பும்போது ஹீரோ நீ எந்திரிச்சிட்டியா, நான் கூட உனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன், நீ எப்போவுமே என் கூடயே இருக்கணும் போது ஹீரோயினும் கண்டிப்பாக நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.